பழனிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நிச்சயம் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு பாண்டியன் நாள் குறிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பாண்டியன் கிட்ட முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கள் கூட பிறந்த தம்பிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு இடையில வந்த? உனக்கு என்ன இதில் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது செஞ்சு வைப்பீங்க அப்படின்ட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் அவனுக்கு அக்கறை காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தோம். பொண்ணு வீட்டுக்காரவங்க பையன் என்ன செய்கிறான், என்ன வேலை செய்கிறான்னு கேட்குறாங்க. பாண்டியன் கடையில் பொட்டலம் அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் யார் பொண்ணு கொடுக்க முன் வருவாங்க? எங்கள் தம்பிக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க. நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த நிச்சயம் நடக்கும். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதை விட்டு அவங்களுக்கு வேறு என்ன தெரியும்? நீங்கள் 2 பேரும் உங்கள் தம்பிக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலை. அதுக்காகத்தான் இப்போ நான் முயற்சி எடுத்துட்டேன். நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்ப கோபத்தோடு சொல்லிட்டு இருக்காரு.